ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை அரசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை முத பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இன்றைக்கி சுவையான பேபிகார்ன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபிகார்னை நீங்கள் விரும்புகிற சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் இந்த பேபிகார்ன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. தண்ணி பாயில் ஆகவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேபிகார்னை அதில் அரை மணி நேரம் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் பேபிகார்ன் நல்லா உள்ளே வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. ரொம்பவும் தண்ணியாக வேணாம், ரொம்பவும் கெட்டியாகவும் வேணாம். பேபிக்கான தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க, மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பேபிக்கான கையில் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. மொத்தமாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் பரட்டி விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் எடுத்துருங்க. சுவையான பேபிகார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.